வணக்கம். நான் டாக்டர் ஷர்மிளா, நேச்சுரோபதி கன்சல்டன்ட். இன்னைக்கு டாபிக்ல பிரெக்னெண்டா இருக்கக்கூடிய விமன் என்னெல்லாம் சாப்பிடலாம், என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது. வாட் இஸ் குட் ஃபார் யூ அண்ட் வாட் இஸ் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பேபி. Pregnancy eating is not about eating for two, but taking care of nutritional needs of two. Come, let's dive into this topic. Part 1. What to eat. First, whole grain. நம்ம சிறுதானிய வகைகள் சொல்லுவோம் இல்லையா? அரிசிலேயே உங்களுக்கு கைக்குத்தல் அரிசி சாப்பிட்ட பழக்கம் இருக்கு, ராகி, கம்பு, சோளம், திணை, வரகு, சாமை, குதிரவாளி இந்த மாதிரி சாப்பிட்ட பழக்கம் இருக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஃபுட்ல அதை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இது மெயினா உங்களுக்கு ஸ்டடி எனர்ஜி ரிலீஸ் இருக்கும், பிளஸ் கான்ஸ்டிபேஷன் வராமையும் ப்ரிவென்ட் பண்ணும். நம்பர் 2, protein. It's not only the building block for your body but also for the baby's body. Protein rich food. நிறைய கீரைகள், பருப்பு வகைகள் எடுத்துக்கங்க, முட்டை, நான்வெஜ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவு லீன் மீட் எடுத்துக்கங்க. மூணாவது முக்கியமான காம்பனன்ட் பார்த்தோம்னா அயன் ரிச் ஃபுட். ஸ்பினாச், டேட், ஜாகரி, பீட்ரூட், பொமோகிரானட் இந்த மாதிரி நிறைய அயன் இருக்கிற விஷயங்கள்லாம் சாப்பிடுங்க. இதுல ஒரு சூப்பர் டிப்ஸ் என்னன்னா, கூடவே விட்டமின் சி இருக்கக்கூடிய சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இல்ல கோவா ஏதாவது சேர்த்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அயன் அப்சார்ப்ஷன் பெட்டரா இருக்கும். அயன் அனீமியா ப்ரிவென்ட் பண்றதுக்காக மட்டும் கிடையாது, உங்க பேபியோட இம்யூனிட்டிக்கும் ஹெல்ப் பண்ணும். நாலாவது முக்கியமா எடுத்துக்கக்கூடியது கால்சியம் ரிச் ஃபுட்னு. கால்சியம் ரிச் அப்படின்னு பார்த்தோம்னா பால் சார்ந்த பொருட்கள், சின்ன சின்ன மீன்கள்ல, எள்ளுல, அதுக்கப்புறம் ராகில நிறைய இருக்கும். திஸ் இஸ் வெரி குட் ஃபார் தி போன் டெவலப்மெண்ட் ஆஃப் யுவர் பேபி. அடுத்த முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா மல்டி விட்டமின்ஸ், எஸ்பெஷலி ஃபோலிக் ஆசிட். இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் பேபி க்ரோத்ல ஃபோலிக் ஆசிட் ரொம்ப முக்கியம். அதனுடைய பர்த் டிஃபெக்ட்ஸை ப்ரிவென்ட் பண்றதுக்கு ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்ட் ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். அது கூடவே ஃபோலிக் ஆசிட் ரிச் ஃபுட்ஸா பார்த்து நம்ம சாப்பிட்றதும் அவசியம். யூஸ்வலா லெக்யூம்ஸ்ல, கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ்ல, வெண்டைக்காயில நிறைய ஃபோலிக் ஆசிட் இருக்கும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஹெல்தி ஃபேட்ஸ். ஃபேட்ஸ் பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப தேவைப்படும். எக் யாக் எடுத்துக்கலாம், நெய் எடுத்துக்கலாம் இன் மாடரேஷன். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ற ஆயில்லேயே நிறைய ஃபேட்ஸ் இருக்கும். குட் ஃபேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவகாடோலயுமே நல்ல ஒரு கொழுப்புகள் இருக்கும், ஒமேகா ரிச் அப்படிங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஹைட்ரேஷன். ஆமாங்க, தண்ணி நிறைய குடிக்கிறது ரொம்ப முக்கியம் பிரெக்னெண்டா இருக்கும் பொழுது. தண்ணி குடிக்க பிடிக்கல அப்படின்னா இன்ஃபியூஸ்டு வாட்டர்ஸ் எடுக்கலாம். டெண்டர் கோகனட், இளநீர் உங்களுடைய கிராம்ஸ், ஸ்பாசம், உங்களுடைய டீஹைட்ரேஷனை, எனர்ஜி லாஸை ப்ரிவென்ட் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அடுத்தது ரொம்ப முக்கியமானது, என்னெல்லாம் சாப்பிடலாம்னு பார்த்தோம். இப்போ என்னெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்றதை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், அன்குக்டு மீட் இல்லாட்டி ரா எக்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்றத ப்ரிவென்ட் பண்ணணும். சால்மனெல்லா இல்லாட்டி டாக்ஸோபிளாஸ்மோசிஸ் அப்படின்ற ஒரு வகையான தொற்றுக்கள் நம்மளுக்கு மீட்ல இருந்து, எஸ்பெஷலி ரா மீட்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். அன்பாஸ்டரைஸ்ட் மில்க், காய வைக்காத பால் குடிக்கிறத தவிர்த்துக்கலாம். இதுல இருந்தும் நம்மளுக்கு வயிற்றுக்கு கிருமி தொற்று ஏற்படும். மெர்க்குரி நிறைய இருக்கக்கூடிய உணவுகள், அதாவது கடல் மீன்கள், கடல்ல இருந்து வர விஷயங்கள்ல மெர்க்குரி லெவல்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கும். அதனால ஆத்து மீன், குளத்து மீன் சாப்பிட்டதுக்கு நல்லது. கெஃபைன், டூ மச் ஆஃப் கெஃபைன் உங்களுடைய ஸ்லீப்புக்கு மட்டும் இல்லை, உங்க பேபிக்கும் ஒரு ஜெட்ரினஸ் கொடுக்கும். அதனால ஒரு கப்புக்கு மேல, 200 ml மேல ஒரு நாள் ஃபுல்லா குடிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும். நிறைய கெஃபைன் குடிக்கும்போது பேபியோட ஹார்ட் ரேட்ல ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும். அதனால கெஃபைன் நிறைய எடுத்துக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. ஜங்க் ஃபுட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ், பீஸா, பர்கர், ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் அடிக்கடி எடுத்துக்கிறது, நிறைய எடுத்துக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. This interferes with your sugar levels, your BP and your weight. அதனால இதை அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. அப்படியே ரொம்ப கிரேவிங்ஸ் இருக்குன்னு சாப்பிட்டாலும் அளவோட சாப்பிடுங்க. பப்பாயா அண்ட் பைனாப்பிள் யூஸ்வலா நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க பிரெக்னெண்டா இருக்கும் பொழுது சாப்பிடாதீங்க அப்படின்னுட்டு. ஆமாங்க, அது கரெக்ட் தான். பிகாஸ் தட் வில் இன்டியூஸ் யூட்ரைன் கன்ட்ராக்ஷன். நம்மளுக்கு டெலிவரி அப்போ அந்த சமயத்துல சாப்பிடுறது யூட்ரைன் கன்ட்ராக்ஷன் ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், செகண்ட் ட்ரைமஸ்டர்லையும் பண்ணும். ஸோ that may induce preterm labor or abortions. இதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங், this is a strict no during pregnancy. This will lead to birth defects. அதனால இதை கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கணும். Always remember, every bite is important for your baby's development and your strength. Eat healthy, stay healthy. If you found this video useful and helpful, do subscribe our channel and share it with whomever needs it. Thank you. See you in the next video. Namaste.